ஒரு அநாத ஆசிரமத்துல நிறைய அம்மா அப்பாவை இழந்த பிள்ளைங்க இருந்தாங்க. அதுல மலர்னு ஒரு சின்ன பொண்ணும் இருந்தா. கிறிஸ்மஸ் நாளும் நெருங்கி வந்துருச்சு. எல்லாரும் கிறிஸ்மான்னு ஒரு கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணாங்க. 10 நாளுக்கு பிறகு கிறிஸ்மஸும் வந்துருச்சு. எல்லாரும் அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கிஃப்டை கொடுத்து அவங்களோட அன்பை ஷேர் பண்ணாங்க. ஆனா மலர்கிட்ட கிஃப்டும் இல்லை. அவளுக்கு கிஃப்ட் கொடுத்து அன்பை ஷேர் பண்ணவும் யாருமே இல்லை. உலகத்துல யாருமே இல்லை. எனக்கு அம்மா அப்பாவும் இல்லை. நான் ஏன் பிறந்தேன்னு எனக்கே தெரியல. தந்தையை போல் என்னிடம் அன்பாய் பேசிட யாரும் இல்லை. அன்னை தந்தையை போல் என்னிடம் கேட்டேன். உனக்கு கிஃப்ட் கொடுக்க உன்னை நேசிக்க யாரும் இல்லைன்னு நீ சொன்னல. உன்னை மட்டும் இல்ல மலர், நம்ம எல்லாரையுமே ரொம்ப அதிகமா நேசிக்கிற ஒருத்தர் இருக்காரு. நான் யாருன்னு சொல்லட்டுமா? அவருதான் நம்ம ஏசுப்பா. அவரு ராஜாதி ராஜா. ஆனா நம்மள நேசிச்சதுனால அவர் இந்த பூமிக்கு ரொம்ப ஏழையா வந்தாரு மலர். அது மட்டும் இல்ல, நம்ம செய்யற பாவத்துக்கு தண்டனைலாம் மரணம்னு சொன்னாங்க. ஆனா ஏசுப்பா நம்ம மேல வச்ச அன்புனால அந்த மரணத்தை அவர் ஏத்துக்கிட்டாரு மலர். அது மட்டும் இல்ல, நமக்காக மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் கழிச்சு திரும்பவும் உயிரோடு எழுந்தாரு. அவர் எங்கிருந்து வந்தாரோ இப்போ அங்கதான் போயிருக்காரு மலர். அது மட்டும் இல்ல, நீ கிஃப்டுக்காக ஏங்குனல, உனக்காக ஒரு கிஃப்ட அவர் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அது என்ன கிஃப்ட்னா, அதுதான் பரலோகம். நம்ம இங்க தார் ரோட்ல தானே நடக்கிறோம், ஆனா பரலோகத்துல தங்கத்திலேயே நடப்போம்.
இங்க சிமெண்ட் செங்கல் எல்லாம் வச்சுதானே வீடு கட்டுறாங்க. ஆனா நம்ம ஏசுப்பா நம்மளுக்காக வச்சிருக்க அந்த gift, ஏசுப்பா விலை உயர்ந்த கல்லெல்லாம் வச்சு ரெடி பண்ணியிருக்காரு தெரியுமா? அந்த கிஃப்டை நமக்காக ஏசுப்பா நம்மள நேசிச்சதுனால ரெடி பண்ணியிருக்காரு மலர். ஏசுப்பா திரும்பவும் வர போறாங்க, அங்க நம்ம கூட்டிட்டு போக போறாங்க மலர். அது வரைக்கும் நீ ஏங்குற மாதிரி உனக்காக ஒரு கிஃப்ட் ஒண்ணு நான் தரட்டுமா? நீ எதிர்பார்க்கிற கிஃப்ட் எல்லாம் இந்த பூமியில அழிஞ்சிரும் மலர். ஏசுப்பா வர வரைக்கும் நம்மளுக்காக ஒரு கிஃப்ட் வச்சுட்டு போயிருக்காரு. அது என்னதுன்னு நான் உனக்கு தரேன். இந்த கிறிஸ்மஸ்க்கு அந்த கிஃப்டை தான் நான் உனக்கு பிரசன்ட் பண்ண போறேன். நான் தரட்டுமா? வெயிட் பண்ணு. இதோ மலர், உன்னோட கிஃப்ட் ஓபன் பண்ணி பாரு. இதுதான் ஹோலி பைபிள். இது என்ன தெரியுமா? இது பைபிள் மட்டும் இல்ல, ஏசுப்பாவோட வார்த்தை இதுல இருக்கு மலர். இந்த வார்த்தை என்ன சொல்லுது தெரியுமா? தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுது. அந்த ஈவு யாரு தெரியுமா? அந்த கிஃப்ட் யாரு தெரியுமா? ஏசுப்பா நம்மளுக்காக அவரோட வார்த்தையை கிஃப்டா மட்டும் கொடுத்தது இல்ல, அவரையே நம்மளுக்காக கிஃப்டா கொடுத்துட்டாரு. நான் அப்பவே சொன்னேன்ல மலர், அவர் ஏசுப்பா நம்மளுக்காக மரிச்சாருன்னு, அவரையே நமக்கு கிஃப்டா கொடுத்துட்டாரு மலர். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம்னு நான் சொன்னேன்ல. இப்போ தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இதை விட வேற என்ன அன்பு வேணும் மலர்? மலர், நான் ஏசுப்பாவோட வார்த்தையில இருந்து ஒரு வார்த்தை உனக்கு காட்டுறேன், நீ வாசிக்கிறியா? யோவான் 1:12 நீ வாசி மலர். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமா, அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் யாரெல்லாம் வைக்கிறீங்களோ, அவரோட ஏசுப்பாவோட நாமத்து மேல யாரெல்லாம் நம்பிக்கை வைக்கிறாங்களோ, அவங்க யாரா இருந்தாலும் சரி, எத்தனை பேரா இருந்தாலும் சரி, ஏசுப்பா அவரோட பிள்ளைங்கன்னு அவரை சொல்றாரு. உன்னை யாரும் நேசிக்கல நீ நினைக்க வேண்டாம், உன் கூட யாரும் பேசல நீ நினைக்க வேண்டாம். ஏசுப்பா அவர் வார்த்தை மூலமா தினமும் உன்கிட்ட பேசுவாரு மலர். இதை விட வேற என்ன அன்பு வேணும் உனக்கு? இதுவே போதும் இல்லையா? என்னை தந்தைக்கு மேல் என்னிடம் அன்பாய் பேசிட இயேசு உண்டு. அன்னை தந்தைக்கு மேல் என்னிடம் அன்பாய் பேசிட இயேசு உண்டு. மண்ணிலே பிறந்த அவரே என்னையே எண்ணி வாழுகிறார். அன்பின் தேவன் என்னை ரட்சிக்க சிலுவையில் இரத்தம் சிந்தினார். கண்ணிமைகள் நான் மூடிவிட்டார். கண்மணி என்னை மோட்சம் சேர்ப்பார். கண்ணிமைகள் நான் மூடிவிட்டார். கண்மணி என்னை மோட்சம் சேர்ப்பார். கண்மணி என்னை மோட்சம் சேர்ப்பார். இதை கவனிச்சிங்களா? யோவான் 1:14 என்ன சொல்லுச்சு? என்ன வருஷம்? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக. ஜான் 1:12 யோவான் 1:12 ஒரு நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவங்க எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் யாருக்கு பிள்ளையா மாறுறாங்க? அந்த தந்தையை போல் உன்னிடம் கொஞ்சம் பேசிட யார் இருக்கிறா? ஏசப்பா இருக்கிறாங்க. நீ
தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, இப்ப நம்ம வரலாற்றிலேயே இரண்டாக பிரித்த அதிசயமான ஒரு ஸ்பெஷல் சாங் கேட்க போறோம். இந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னா, வரலாற்றை இரண்டாக பிரித்தவர் ஏசப்பா தான். அவரோட பிறப்பை வைத்துதான் கிமு கிபின்னு பிரிக்கிறாங்க. பிசி அண்ட் ஏடின்னு சொல்லுவாங்க. சரியா? கிறிஸ்துவுக்கு முன்னால கிபி, கிமு, கிறிஸ்துவுக்கு பின்னால கிபின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பிசி பிஃபோர் கிரைஸ்ட், ஆஃப்டர் ஏடி, ஆஃப்டர் வித் ஆண்டவர் பிறந்து இத்தனை வருஷங்கள் ஆச்சு. அந்த வரலாறு இஸ் ஹீரோ ஆஃப் தி ஹிஸ்டரி. நிறைய ஹீரோ இருக்காங்கல்ல சினிமாவில், ரஜினிகாந்த் இருக்காங்க, கமல், இன்னும் நிறைய பேர்லாம் இருக்கிறாங்க. ஆனால் ஹீ இஸ் அ ஹீரோ ஆஃப் தி ஹிஸ்டரி. நம்ம ஏசப்பா தான் உலகத்தின் கதாநாயகன். அவரோட பிறப்பு வச்சு தான் நம்ம இந்த பூமியில இத்தனை வருஷம் வாழணும்னு அது கணக்கு வச்சு தான் சொல்றோம். ஓகேவா? இந்த பாட்டு கேட்கலாமா? வரலாற்றிலேயே இரண்டாக பிரித்த அதிசயமானே. வாங்க. வரலாற்றினையே இரண்டாய் பிரித்த அதிசயமானே, பூவை மீட்டிடவே மண்ணில் வந்தீரே. தேனினிமையிலும் இனிமையான அழகியவானே, பேரொலியில் என்னை நடக்க செய்தீரே. நீங்க வந்துட்டதால பாவம் போச்சு, கவலை எல்லாம் போய் போச்சு, சாபங்கள் எல்லாம் மறைஞ்சு போனதே. தேவன் பரத்திலிருந்து இறங்கி வந்தீர், மனிதனாக மாறி இங்கே அடிமை என்னையும் மீட்டு கொண்டீரே. நான் உம்மை போற்றுவேன், நான் உம்மை புகழுவேன், தினம் நன்றி சொல்லி அன்பை பாடி உம்மை வணங்குவேன். என் இம்மானுவேல் நீரே, நீர் என்னோடு இருக்கின்றீரே, இனி என்னாலுமே உம் நாமமே பாடி போற்றுவேனே. என் இம்மானுவேல் நீரே, நீர் என்னோடு இருக்கின்றீரே, இனி என்னாலுமே உம் நாமமே பாடி போற்றுவேனே. ஆதி திருவார்த்தையே, விடிவெள்ளி நட்சத்திரமே, பரலோக ராஜாவே நீதானே செய்யா. கண்ணியின் மைந்தனாக யூதராஜ சிங்கமாக, தேவ ஆட்டுக்குட்டியாய் வந்தீரே செய்யா. நியாய பிரமாணத்தை மாற்றி எழுதும் தேவன் நீரே, புது உடன்படிக்கை மத்தியஸ்தரும் நீரே. நீரே தேவ கிருபையின் முழு உருவம் நீரே. நீரே நீர் என்னோடு இருக்கும் ஒவ்வொரு நாளும் களி கூர்ந்து பாடுவேன். என் இம்மானுவேல் நீரே, நீர் என்னோடு இருக்கின்றீரே, இனி என்னாலுமே உம் நாமமே பாடி போற்றுவேனே. என் இம்மானுவேல் நீரே, நீர் என்னோடு இருக்கின்றீரே, இனி என்னாலுமே உம் நாமமே பாடி போற்றுவேனே.
பெத்லகேமிலே மாட்டுத் தொழுவத்தில் நம் மீட்பர் பிறந்துள்ளார். தாவீதூரிலே பெத்லகேமிலே மாட்டுத் தொழுவத்தில் நம் மீட்பர் பிறந்துள்ளார். ஆனந்தம் ஆனந்தம் எங்கும் ஆனந்தம், ஆண்டவராம் நம் இயேசு நம்மில் பிறந்துள்ளார். ஆனந்தம் ஆனந்தம் எங்கும் ஆனந்தம், ஆண்டவராய் நம் இயேசு நம்மில் பிறந்துள்ளார். மனிதர் எல்லோரும் மண்ணில் மகிழ்ந்திடவே, மனித உருவினிலே நம் ஆண்டவர் பிறந்துள்ளார். மனிதர் எல்லோரும் மண்ணில் மகிழ்ந்திடவே, மனித உறவினிலே நம் ஆண்டவர் பிறந்துள்ளார். ஆனந்தம் ஆனந்தம் எங்கும் ஆனந்தம், ஆண்டவராம் நம் இயேசு நம்மில் பிறந்துள்ளார். ஆனந்தம் ஆனந்தம் எங்கும் ஆனந்தம், ஆண்டவராம் நம் இயேசு நம்மில் பிறந்துள்ளார். உம்மை உயர்த்துங்க, உரிமை உயர்த்தீங்க, உறவின் மொழியாக நம் உன்னதர் பிறந்துள்ளார். உம்மை உயர்த்துங்க, உரிமை உயர்த்தீங்க, உறவின் மொழியாக நம் உன்னதர் பிறந்துள்ளார். ஆனந்தம் ஆனந்தம் எங்கும் ஆனந்தம், ஆண்டவராம் நம் இயேசு நம்மில் பிறந்துள்ளார். ஆனந்தம் ஆனந்தம் எங்கும் ஆனந்தம், ஆண்டவராம் நம் இயேசு நம்மில் பிறந்துள்ளார். அவரின் வருகை நாள், அவரின் மாந்தர் நாள், அன்பை கண்டனரே அமைதி அடைந்தனரே. அவரின் வருகை நாள், அவரின் மாந்தர் நாள், அன்பை கண்டனரே அமைதி அடைந்தனரே. ஆனந்தம் ஆனந்தம் எங்கும் ஆனந்தம், ஆண்டவராம் நம் இயேசு நம்மில் பிறந்துள்ளார். ஆனந்தம் ஆனந்தம் எங்கும் ஆனந்தம், ஆண்டவராம் நம் இயேசு நம்மில் பிறந்துள்ளார். நல்லா இருந்ததுல பாட்டு? ஆஹா, ஆனந்தம். கிளாப் பண்ணிடலாமே. ஏசப்பா இந்த பூமியில பிறந்து எவ்வளவு சந்தோஷம் இல்ல? இந்த பாடல் ஜிங்கிள் பேர் சொல்ல வச்சு பாடுவாங்க இங்கிலீஷ்ல. ஆனா இது ரொம்ப அழகா இந்த பாட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி ஏசப்பா பிறந்தனால என்ன ஒரு சந்தோஷம் சொல்லிட்டு நம்ம பாடுறோம். சரி, ஏசப்படைய பிறப்பு நிமித்தமா தான் இந்த பூமியில சந்தோஷம் வந்துச்சு. இது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் நற்செய்தி நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன்னு கேப்ரியல் தூதன் சொன்னார். ஓகேவா? சரி, எல்லாரும் நேரா உட்காந்துக்குங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை சொல்லலாம். அவருடைய நாமத்தின் மேல் சொல்லுங்க, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1:12. அவர் நாமத்தின் மேலே விசுவாசம் நம்பிக்கை வச்ச போதும் நீ ஏசப்ப பிள்ளையா மாற முடியும். அதுதான் நம்ம செஞ்சுக்கிட்டோம். இப்ப ஆனந்தம் ஆனந்தம் எங்கும் ஆனந்தம். ஏசப்படைய பிறப்பினால எல்லாருக்கும் சந்தோஷம் சமாதானம். அது மாத்திரம் இல்ல, உண்மையான கிறிஸ்துமஸ்னா என்ன சொல்லிட்டு அப்போஸ்தலர் மூலமாவும் சொல்ல வராங்க. நம்ம கவனிக்கலாம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இந்த பாலகன் எப்படி வந்தார் தெரியுமா? எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம். எனக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் கூட இல்ல. நான்
கிறிஸ்மஸ்க்கு நல்ல Dress எடுத்து கொடுங்கடி. என்ன அழுதுட்டு இருக்க? நீங்க எனக்கு எந்த Dressமே எடுத்து தர மாட்டீங்க. பழைய Dressே போட சொல்றீங்க. கிறிஸ்மஸ்க்கு எல்லாரும் புது Dress போடுறாங்க. ஆனா நீங்க மட்டும் என்ன பழைய Dress போட சொல்றீங்க. என்ன சொல்லிட்டே இருக்க? நான் தான் உனக்கு அழகான ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன்ல. இது பழைய Dress தானே. எனக்கு புது Dress வேணும். ஜான், நம்முடைய ஃபேமிலி சிச்சுவேஷன் உனக்கு நல்லா தெரியும். அது தெரிஞ்சுட்டும் நீ இப்படி பண்றியே. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பரா Dress போட்டுட்டு வராங்க. நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், நானும் ஒரு சூப்பர் Dress வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ நீங்க Dress எடுத்து தரணும்னா நான் எனக்கு அசிங்கமா இருக்கும். ஜான், இதுவும் உனக்கு புது ட்ரெஸ் மாதிரி அழகா இருக்கு. நீ பாரு அந்த ட்ரெஸ் எவ்வளவு அழகா இருக்குல்ல. இது நல்லா இல்ல. எனக்கு பிடிக்கல இந்த Dress. எனக்கு பிடிக்கல. எனக்கு உங்ககிட்ட பேசவே பிடிக்கல. ஜான், இரு. என்ன? இந்த வருஷம் இல்லைன்னா நம்ம அடுத்த வருஷம் உனக்கு இதை விட சூப்பரா புதுசா நான் எடுத்து தரேன். நீங்க எப்பவே இதெல்லாம் சொல்றீங்க. ஆனா வாங்கி தர மாட்டீங்க. வருஷத்துல ஒரு நாள் தான் Dress எடுத்து தரீங்க. அதுலயே எடுத்து தர மாட்டீங்க. ஜான், இல்லனா இப்ப உன் பர்த்டே வருதுல, நான் அதுக்கு சூப்பரா எடுத்து தரேன். இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க ஃபாரின்ல இருந்து வரும், அவங்க ரிலேட்டிவ் வரும்போது நம்ம நல்ல ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. ஆனா எனக்கு நீங்க ஒரு ட்ரெஸ் கூட எடுத்து தர மாட்டீங்க. எனக்கு எதுவுமே வேணாம். ஜான், இரு. இத பத்தி நான் பேசாத. ஃபர்ஸ்ட் வந்து சாப்பிடு. எனக்கு சாப்பிடவே வேணாம். எனக்கு பிடிக்கல. நான் போறேன். ஜான், நான் சாப்பிடாம போறேன். என் அம்மா எனக்கு எந்த ட்ரெஸ்ஸுமே எடுத்து தர மாட்டாங்க. நீங்க எல்லாரும் புது ட்ரெஸ் எடுத்துட்டீங்க. ஆனா எனக்கு எந்த ட்ரெஸ்ஸுமே இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புது ட்ரெஸ் போட்டுட்டு வராங்க. கிறிஸ்மஸ்க்கு எனக்கு தான் ட்ரெஸ் இல்லை. நான் என்ன பண்றது? அட ஜான், என்னடா புலம்பிட்டு இருக்க? யார் இது? டேய் ஜான், ஓகே சொல்லுங்க. என்ன நீ இவ்வளவு சோகமா இருக்க? அதுவா, எனக்கு எங்க அம்மா கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் எடுத்து தரல. அட, என்ன கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் எடுத்து தரலையா? ஆமா அதுக்கு தான் இந்த உன் சோகமா? ஆமா, கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் எடுக்கணும். யாருக்கு தான் சோகம் இல்லாம இருக்கும்? எல்லாருக்கும் தான் சோகமா இருக்கும். ஜான், கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் எடுத்தாதான் இதுக்காகலாம் நீ சோகப்படக்கூடாது தெரியுமா? வேற எதுக்கு நீங்க ட்ரெஸ் எடுத்துட்டு இருப்பீங்க? அதனால நீங்க சந்தோஷமா இருக்கீங்க. என்கிட்ட ட்ரெஸ் இல்லல. சரி, நான் உனக்கு ஒண்ணு சொல்றேன். என்னது? இந்த ஈசப்பா எப்படி பிறந்தார் தெரியுமா உனக்கு? தெரியுமே. அவருக்கு ஃபர்ஸ்ட் யார் அவர் பிறந்தத யாருக்கு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க உனக்கு தெரியுமா? யாருக்கு சொன்னாங்க? மெய்ப்பர்களுக்கு. மேய்ப்பர்களுக்கா? ஆமா என்ன சொல்றீங்க? ஆமா, ஃபர்ஸ்ட் அந்த ஆடு மேய்ச்சாங்கல, அந்த மெய்ப்பர்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. ஆடு மேய்ச்சது சொன்னாங்களா? ஆமா, அதுவும் எந்த டைம் தெரியுமா? என்ன டைம்ல? ஒரு குளிரான நேரம். அந்த டைம்ல அவங்க மந்தைய மேய்ச்சிட்டு அங்க அந்த மந்தைய காத்துட்டு இருக்கும்போது அந்த டைம்ல அவங்களுக்கு சொன்னாங்க. மந்தைய காத்துட்டு இருந்தாங்களா? ஆமா, அவங்களுக்கு என்ன வேலை? ஆடு மேய்க்கிறாங்க. அவங்க என்ன ஒர்க் இது பண்ணுவாங்க? ஆமா, மந்தைய தான் பாத்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு கொடுத்த வேலை அந்த மந்தைய பாத்துக்கிறது. அங்கதான் அந்த டைம்ல தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க தெரியுமா? ஏசப்பா பிறந்தது ஃபர்ஸ்ட் மேய்ப்பர்கள் தான் சொன்னாங்களா? ஃபர்ஸ்ட் மேய்ப்பர்கள் தான் சொன்னாங்க. இந்த உலகத்துல நிறைய ராஜா இருந்தாங்க அந்த டைம்ல. நிறைய வசதியானவங்க இருந்தாங்க. நிறைய எல்லாமே இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாம் சொல்லல. ஃபர்ஸ்ட் மேய்ப்பர்களுக்கு தான் அந்த நற்செய்தியை சொன்னாங்க. அது தெரியுமா? அப்படியா? ஃபர்ஸ்ட் அந்த மேய்ப்பர்கள் தான் ஏசப்பா பிறந்தது சொன்னாங்க. ஆமா, இந்த மேய்ப்பர்கள் எப்படி ரொம்ப வசதியானவங்களா? இல்ல, மேய்ப்பர் எப்படி வசதியா இருப்பாங்க? அவங்க ரொம்ப எளிமையானவங்க. அவங்க ரொம்ப வசதி இல்லாதவங்க. அவங்களுக்கு தான் இந்த நற்செய்தி சொன்னாங்க. அவங்க அப்போ ரொம்ப ஹாப்பியா புது ட்ரெஸ்ஸோட இருந்தாங்களா? இல்ல. இதுதான் முதலாவது அவங்க யாருக்கு சொன்னாங்க? மேய்ப்பருக்கு சொன்னாங்க. இதுக்காக நீ சந்தோஷப்படணும், சரியா? சரி. கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் எடுக்கல, இதுக்கெல்லாம் நீ அழக்கூடாது. ஓகே, நான் போயிட்டு வரேன். என்னது? ஏசப்பா பிறந்தது ஃபர்ஸ்ட் மேய்ப்பருக்கு தான் சொல்லியிருக்காங்க. மேய்ப்பருக்கு எவ்வளவு பாக்கியம் பாத்தீங்களா?
என்னது கோச்சிக்கிட்ட வந்துட்டியா? ஆமா கோச்சிட்டு வந்துட்டேன். ஏண்டா? எங்க அம்மா எனக்கு கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் எடுத்து தரல, அதான் கோச்சிட்டேன். கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் எடுத்து தரேன்னு கோச்சிக்கிட்டியா? ஆமா. அச்சச்சோ, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? அது ஒரு ஏசப்பா பிறந்தார்ல, ஆமா ஏசப்பா பிறந்தாரு. பிறந்து 8 நாள் கழிச்சு அவரு எருசலேம் தேவாலயத்துக்கு கூட்டு போனாங்க. எருசலேம் தேவாலயத்துக்கா? ஆமா. அப்ப சரியான கூட்டம் இருந்திருக்குமே ஏசப்பாவை பார்க்க. அதுதான் இல்ல. என்ன? அவரு ஏசப்பாவை முதல்ல யார் தெரியுமா பார்த்தா? யாரு? 85 வயசுள்ள ஒரு தாத்தா பார்த்தாரு. தாத்தாவா? ஆமா. அவர் பேரு என்ன? அவர் பேரு சிமியோன். சிமியோனா? ஆமா. தேவாலயத்துல ஏசப்பாவை சிமியோன் தாத்தா மட்டும் தான் பார்த்தாரா? ஆமா. வேற யாருமே பார்க்கலையா? இல்ல, அவர் தான் முதல்ல பார்த்தாரு. இப்ப இருக்கிற காலத்துல யாராச்சும் பிறந்தா ஃபிளெக்ஸ் போர்டு வைக்கிறாங்க, யாருக்கு பர்த்டேனா போஸ்டர் ஒட்டுறாங்க, நிறைய விஷயம் பண்றாங்க, சீரியல் லைட் போடுறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. ஆனா ஏசப்பா பிறந்தது யாருக்குமே தெரியலையா? ஆமா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? அந்த சிமியோன் தாத்தா இருக்கார்ல, ஆமா 85 வயசு ஆச்சுல, ஆமா. அவர் எப்படி தெரியுமா இருந்தாரு? எப்படி? ரொம்ப பழைய ட்ரெஸ் போட்டு ரொம்ப ஏழ்மையா இருந்தாரு. ஆனா நீ பாரு, ட்ரெஸ் கேட்டுட்டு இருக்க. ஆமா நான் ட்ரெஸ் கேட்டுட்டு இருந்தேன். ஆமா. சரி, நான் போறேன். பாய் பாய். சரி சரி. ஏசப்பா பிறந்தது சிமியோன் தாத்தா மட்டும் தான் பார்த்தாரா? வேற யாருமே பார்க்கலையா? வேற யாருக்கும் ஏசப்பா பிறந்தது தெரிஞ்சிருக்காதா? ஏசப்பா இவ்வளவு ஏழ்மையாவா பிறந்தாங்க? யாரு? யாரு இது? எப்பா, நான் தான்ப்பா அறிவுமணி தாத்தா. தாத்தா என்னப்பா? என்ன வரேன் 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 வாங்க தாத்தா, வாங்க தாத்தா. கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, வந்துடுறேன். அப்பா, என்னப்பா, என்ன விஷயமா நீ இந்த பக்கம் வந்திருக்க? தாத்தா அதுவா, எங்க அம்மா எனக்கு கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் எடுத்து தரல தாத்தா. ட்ரெஸ் எடுத்து தரலன்னு? நான் கோச்சிட்டு வந்துட்டேன். அப்படியா? ஆமா ஆமா. முன்ன வேற யாரும் ஏதோ சந்தித்த போல தெரியுது. ஆமா தாத்தா. ஃபர்ஸ்ட் அந்த டாக்டர் அங்கிள் இருக்கார்ல, ஆமா, அவர் பார்த்தாரு. அவர் என்ன சொன்னார்னா, தாத்தா அவர் ஒரு விஷயம் சொன்னார். என்ன தெரியுமா? என்னப்பா? ஏசப்பா பிறந்தது ஃபர்ஸ்ட் மீட்பர்கள் மட்டும் தான் அவர் சொன்னாங்க. ஆமா ஆமா, அவர் ரொம்ப எளிமையானவரா இந்த பூமியில பிறந்தது மாத்திரம் இல்ல, அவர் நல்ல செய்திய நற்செய்திய அந்த அழுக்கு வஸ்திரம் தரித்திருந்த அந்த மெய்ப்பருக்கு தான்ப்பா சொன்னாங்க. சரியாதான் சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் அந்த அண்ணாச்சி பார்த்தா? அண்ணாச்சியா? ஆமா. யாரு? நம்ம மீசக்காரன் அண்ணாச்சியா? ஆமா அவரை பார்த்தேன். அவர் என்ன சொன்னார்னா, என்ன சொன்னாரு? ஏசப்பா பிறந்து 8 நாள் கழிச்சு எருசலேம் தேவாலயத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. ஆமா. நீ என்ன நினைச்ச? நானே ஏசப்பா ராஜாவா பிறந்தார்ல, ஆமா, அப்ப ஒரு அரண்மனையிலயும் வட்டத்தில் தானே இருக்கணும். ஆமா. ஆனா ஒரு தேவாலயத்துக்கு கூட்டிட்டு போகும்போது அந்த சிமியோன் தாத்தா மட்டும் தான் பார்த்தாங்களாம். வேற யாருமே ஏசப்பா பிறந்தது தெரியலையா? நான் சொல்லவா, நீ என்ன நினைச்சிருப்பேன்னு? சொல்லுங்க. அவரை பார்க்க நிறைய கூட்டம் வந்திருக்கான்னு வச்சிருப்பேன்ல. ஆமா தேவன் பிறந்தா எல்லாரும் பார்க்க மாட்டாங்க. ஆமாப்பா. ஆனா அதுதான் இல்ல, அவரை பார்க்கிறதுக்கு ஒரு வயசான ஒரு ஆண்டி அங்க இருந்தாங்க, அண்ணா ஆண்டின்னு. அப்புறம் சிமியோன் தாத்தா, என்ன போல தாத்தா அங்க இருந்தாரு. அவரு ஏசப்படி வார்த்தைப்படியே நான் இயேசுவை பாப்பனே காத்துட்டு இருந்தாரு. ஏசப்பா வார்த்தையை நம்பி இருந்தாரு. புரியுதா? நீ இந்த கிறிஸ்துமஸ்ல ஏசப்பா வார்த்தையை நம்பணும். ட்ரெஸ்ஸுக்காக கவலைப்படக்கூடாது, ஆடம்பரம் செய்யக்கூடாது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லவா? என்ன விஷயம்? என் பேர் என்ன சொன்ன கவனிச்சியா? அறிவுமணி. அறிவுமணியா? ஆமா. பிரெயின் பெல்லுன்னு சில பேர் சொல்லுவாங்க, பெல் சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு ஜாய் பெல் கூட பேர் வைப்பாங்க. ஆனா உனக்கு ஒரு சங்கதி சொல்லவா? ஏசப்பா பிறக்கும் பொழுது அந்த பெல்லு கூட கிடையாது. ஆமா, யாரும் பெல்லும் அடிக்கல, பெல்லும் கிறிஸ்துமஸ் ட்ரீக்கு கட்டல. அப்படியா? உனக்கு தெரியுமா? யாரும் ஸ்டாரும் கட்டல. ஸ்டார் கட்டலையா? ஆனா ஸ்டார் பத்தி ஒரு விஷயத்தை உனக்கு சொல்லவா? என்ன விஷயம்? ஒரு ஏசப்பா இந்த பூமியில பிறக்கும் பொழுது ஒரு வால் நட்சத்திரம் உண்டாகும்னு அவங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணி வச்சிருந்தாங்க. அதை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். முக்கியமா கிழக்குல இருந்து வான சாஸ்திரிங்க அப்படியே வந்தாங்க, ரொம்ப தூரத்துல இருந்து வந்தாங்க.
ராஜாவோட அரண்மனை போய் தேடி பார்த்தாங்க. ராஜாவே ராஜாவே இங்க யாரு ராஜா பிறந்திருக்கிறாரா அப்படி கேட்டாங்க. ராஜாவுக்கு கோவம் வந்துச்சு. நான் தான் ராஜா, என்ன விட்ட யார் ராஜாவுக்கு கோவம் வந்துச்சு. ராஜாவே அரண்மனையை தேடினாங்களா? தேடினாங்கப்பா. ஆனா அங்க இருந்த அங்க பைபிள் படிச்சனா சொன்னாங்க இயேசு பிறப்பாரு. ஆமா, அவரு பெத்லகேம் ஊர்ல பிறப்பாருன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த சாஸ்திரிங்க அந்த ஸ்டார் ஃபாலோ பண்ணி போயிட்டு என்ன ஃபாலோ பண்ணி வாங்க. நல்லா வா. போதும் போதும் போதும். இதே போலதான் ஸ்டாரை ஃபாலோ பண்ணி பெத்லகேம் ஊர்ல அங்க சத்திரத்துக்கு முன்னணியில ட்ரெஸ் கூட புது ட்ரெஸ் இல்ல. முன்னணின்னா நம்ம ஊர்ல பார்க்கிங் சொல்றாங்களே, காரு பைக்லாம் நிறுத்துறதுக்கு. அது போல அந்த காலத்துல எல்லாரும் நம்ம ஊர்ல ரேஷன் கார்டு பதிவு பண்ற போல அவங்க குடிமதிப்பு பதிவு பண்றதுக்கு எல்லாரும் அந்த ஊருக்கு போனாங்களா. ஃபெஸ்டிவல் டைம் என்ன ஆகும்? ஆமா ஆமா. அதனாலதான் அந்த முன்னணின்னா அவங்க ஏறி போற குதிரை, கழுத, கோவேரி கழுத, அவங்க கொண்டு போற ஆடு மாடுலாம் கட்டி வைக்கிற இடம் தான் முன்னணை. ஆமா ஆமா. அங்கதான் ஏசப்பாவை பிறந்து அங்க கிடைத்தாங்க. ஆமா, அவரு எளிமையா பிறந்தார். பிறக்கிறதுக்கு இடம் இல்ல. அவரு முன்னில் கடத்தப்பட்டாரு. உனக்கு தெரியுமா, மெய்ப்பர்கள் ஏசப்பா வணங்குனாங்க, ஞானிகள் கூட ஏசப்பா வணங்குனாங்க. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் பர்த்டேல ஏசப்பா பிறந்த அந்த நாள்ல கொண்டாட்டமே இல்ல. ஆனா இன்னைக்கு எல்லாரும் பிரியாணி செய்றாங்க, கேக் வெட்டுறாங்க, கிறிஸ்மஸ் வச்சுட்டு ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் பெல் பாடுறாங்க. இதெல்லாம் உண்மையான கிறிஸ்மஸ் இல்லப்பா. உண்மையான கிறிஸ்மஸ் என்ன தெரியுமா? ஏசப்பா உள்ளத்துல பிறக்கிறதா உண்மையான கிறிஸ்மஸ். கத்துக்கிட்டாங்க. உன் தெரியுமா, அந்த பிள்ளைங்க கத்துக்கிட்டாங்க. ஆமா, இயேசுவின் நாமத்தினால நம்பிக்கை வச்சா அவங்க ஏசப்பா பிள்ளைய மாறுவாங்க. ஜானி, நீ ஏசப்பாவை நம்புறியா? புரியுதா? உண்மையான கிறிஸ்மஸ் என்ன தெரியுதா? ட்ரெஸ் போடுறது அதெல்லாம் இல்ல. பிறக்கும் பொழுது ரொம்ப சிம்பிளா தான் இந்த பூமியில பிறந்தார். அதனால ஆடம்பர அவசியம் இல்ல. ஏசப்படைய வார்த்தைக்கு கீழ்ப்படிறதுதான், அது எப்படி நடக்கிறதுதான் உண்மையான கிறிஸ்மஸ்ப்பா. அறிமணி தாத்தாவுக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன். சண்டை போட மாட்டேன். நானும் இயேசுவை வார்த்தைப்படி நடந்து உண்மையான கிறிஸ்மஸ்ல கத்துக்கிட்டேன். நீங்களும் உண்மையான கிறிஸ்மஸை தெரிஞ்சுக்கங்க. துணியோ கர்த்தருக்கு கடும் நேர்மை கோலமதே. கந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் நேர்மை கோலமதே. விலையேற பெற்ற உடை அலங்கரிப்பும் வீணாசையும் நமக்கே. விலையேற பெற்ற உடை அலங்கரிப்பும் வீணாசையும் நமக்கே. வீணாசையும் நமக்கே. பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். ஆட்டு தொழுவம் தேடித்தெடுத்தார் மாதேவ தேவனே. ஆட்டு தொழுவம் தேடித்தெடுத்தார் மாதேவ தேவனே. தேனை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாத்யாகியா
புசிக்கும் குடிக்கும் தேவராஜ்யமல்ல பரநாவியில் மகிழ்வோம். புசிக்கும் குடிக்கும் தேவராஜ்யமல்ல பரநாவியில் மகிழ்வோம். பரநாவியில் மகிழ்வோம். இந்த ப்ரப்போசல் மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? கிறிஸ்மஸ்னா புது ட்ரெஸ் போடுறதுங்க, அப்புறம் கேக் வெட்டுறது, அப்புறம் பிரியாணி செய்யுது, அதெல்லாம் இல்லை. இந்த கிறிஸ்மஸ் உண்மையான கிறிஸ்மஸ் ஏசப்படி வாத்தின்படி அந்த சிமியோன் தாத்தா என்ன பண்ணாங்க? கீழ்ப்படிந்து வெயிட் பண்ணியிருந்தாங்கல்ல, ஏசப்ப பிறப்பாரு அவரை நான் பார்ப்பேன்னு வெயிட் பண்ணாங்கல்ல. நீங்க கிறிஸ்மஸ்ல இந்த நாட்கள் ஏசப்படி வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்க நடக்கிறது தான் உண்மையான கிறிஸ்மஸ். அப்படி நீங்க நடப்பீங்கன்னா ஒவ்வொரு நாளும் கிறிஸ்மஸ் தான் நமக்கு. நம்ம சர்ச்சில் நிறைய பேர் தெரியும், நம்ம சர்ச்சுக்கு ரெகுலராக தெரியும். நம்ம சர்ச்சில் நம்ம அதிகமாக ஸ்டார்ஸ்லாம் ஒன்றும் பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம். ஏன் தெரியுமா? அங்கே அங்கெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, நமக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு நாள் என்னது தான் கிறிஸ்மஸ் தான். ஏசப்ப பிள்ளையா நீங்க இந்த பூமியில நீங்க ஏசப்ப வார்த்தை கீழ்ப்படி நடந்தாவே அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். சரியாப்பா? சரி, நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம பிடிச்சமான ஒரு பாடல் பாட போறோம். ஏசு நேசிக்கிறா நீ யாராக இருந்தாலும். ஏசு நேசிக்கிறா, ஏசு நேசிக்கிறா நீ யாராக இருந்தாலும், நீ யாராக இருந்தாலும் உன்னை ஏசு நேசிக்கிறா. நீ யாராக இருந்தாலும் உன்னை இயேசு நேசிக்கிறார். இயேசு ரட்சிக்கிறார். இயேசு ரட்சிக்கிறார். நீ யாராக இருந்தாலும் உன்னை இயேசு ரட்சிக்கிறார். நீ யாராக இருந்தாலும் உன்னை இயேசு ரட்சிக்கிறார். எந்த நிறமானாலும் எந்த மொழியானாலும், எந்த நிறமானாலும் எந்த மொழியானாலும், எந்த மொழியானாலும் நீ யாராக இருந்தாலும் உன்னை இயேசு நேசிக்கிறார். நீ யாராக இருந்தாலும், நீ யாராக இருந்தாலும் உன்னை இயேசு நேசிக்கிறார். அங்கிளுக்கு இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அங்கிள் நீ பாஸ்டா இருக்கிறேன், சர்ச் நடத்துறேன், ஏசப்பா எனக்கு கொடுத்து கிஃப்ட் உங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு ஏசப்பா போய் செய்யறதுக்கு. ஆனால் சின்ன வயசுல நான் ரொம்ப ஏங்குறது எது தெரியுமா? எங்க அப்பா அம்மாவுடைய லவ்வுக்கு, முக்கியமா எங்க அம்மாவுடைய லவ்வுக்கு. சின்ன வயசுல இருக்கும்போது எங்க அம்மா சொன்னாங்க, டேய் உனக்கு படிப்பே ஏறலடா, உனக்கு நான் ஏன் தான் பெத்தனோ, நீ வேஸ்ட், நீ தண்டனை நீ சொன்னாங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா ஒரு அண்ணன் சொல்லி கொடுத்தாங்க, ஏசப்பா வசனம்னா, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளனா இருந்தா யாவருக்கும் சம்பரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரும் கருதுக்குள்ளாத தேவனத்தில் கேட்கிறான், அப்பொழுது அவனுக்கு அந்த ஞானம் கொடுக்கப்படும். படிப்பு ஏறாது. சின்ன வயசுல படிக்கிறதுனால எல்லாரும் வெறுத்தாங்க, ஆனா ஏசப்பா என்ன வெறுக்கல. அந்த அண்ணன் ஏசப்பத்தி எனக்கு சொல்லி கொடுத்தாருல, அந்த அண்ணனும் எனக்கு ஏசப்படி அன்பை சொல்லி கொடுத்தாங்க. யாரும்
உன்னை வெறுத்தல ஏசப்பா உன்னை நேசிக்கிறா சொல்லிட்டான். அன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏசப்பா லவ் பண்றான். எல்லாரோட அன்பு மாறுங்க, ஆனா ஏசப்பா அன்பு மாறவே மாறாதீங்க. கவனிப்பா, ஸ்ரீ அங்கிள் ரொம்ப ரொம்ப பாயசமா இருப்பேன், சி பாசமா இருப்பேன். அதே சமயத்துல கோபமும் வரும். இது 2 சன் இருக்கிறான். தப்பு பண்ணா அவனுக்கு அடி விடும். சரியா? நடந்துச்சு பாருங்க. ஜாமக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா தான் இருப்பாரு, அப்படி ஜாலியா இருப்பாரு. இல்ல இல்ல, தப்பு பண்ணா எல்லாத்துக்கும் லிமிட் இருக்குல்ல. நான் அவன் சரி பண்ணணும்ல. நான் உன்னையும் சரி பண்ணணும்னா காது பூச்சி கொடுக்குவேன். நான் செய்யக்கூடாதுல்ல. ஓகே, வெரி குட். எல்லாம் கேட்குறது நேரம் பார்த்துக்கீங்க. ஏசப்பா நேசிக்கிறாங்க என்பதை நீ தெரிஞ்சுக்கணும். சரியா? திரும்ப பாட்டு முடியும் போது பாட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்க போறோம். இதான் நம்ம பார்க்குற முக்கியமான விஷயம். இதுக்கப்புறம் நம்ம ஒரு வசனம் படிப்போம், ப்ரே பண்ணி முடிக்க போறோம். எல்லாம் கவனிங்க. கொஞ்சம் பின்னாடி போங்க, கொஞ்சம் பின்னாடி போங்க. உங்களுக்கு இடம் வேணும். இன்னும் ஒரு படிக்கலாமா? எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. எந்த நிறமானாலும், எந்த மொழியானாலும், நீ தமிழானாலும், தெலுங்கானாலும், ஹிந்திக்காரனாலும், மலையாளியானாலும், யாரா இருந்தாலும் இயேசு உன்னை நேசிக்கிறார். சரியாமா? சரியா? அந்த ஏசப்பா அன்பை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏசப்பா என்ன அவ்வளோ லவ் பண்றான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேமா. அதே ஏசப்பா இன்னைக்கும் உன்னை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார். பண்ணலாமா? எல்லா சேர்ந்து அதோட பண்ணலாமா? ஏசு நேசிக்கிறா. எல்லாம் பெரியவங்களோட எல்லாம் சேர்ந்து பாடுவோம். ஏசு நேசிக்கிறா. நீ யாராக இருந்தாலும், நீ யாராக இருந்தாலும் உன்னை இயேசு நேசிக்கிறா. நீ யாராக இருந்தாலும் உன்னை இயேசு நேசிக்கிறா. எந்த நிறமானாலும், எல்லாரும் சேர்ந்து சொல்லுவாங்க. எந்த மொழியானாலும், நீ யாராக இருந்தாலும், நீ யாராக இருந்தாலும் உன்னை இயேசு நேசிக்கிறா. நீ யாராக இருந்தாலும், நீ யாராக இருந்தாலும் உன்னை இயேசு நேசிக்கிறா. இயேசுவோட அன்பு அவ்வளவு பெருசுமா. மக்கள் போய் யாரை பிடிக்குமா? சொல்லுங்க, கொஞ்சம் சொல்லுங்க. மக்கள் போய் யாரெல்லாம் பிடிக்குமா? அங்கிள் 10th படிக்கும்போது எல்லாம் சொல்லுவாங்கல்ல, படிப்புல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 10th ஸ்டாண்டர்ட் சொல்லுவாங்கல்ல, பப்ளிக் எக்ஸாம். 10th நான் அரையாண்டு தேர்வு, இதே சீசன் தான். ஆஃப்ல எக்ஸாம் எல்லாரும் எழுதுறீங்களா? நிறைய பேர் சொன்னாங்களாம், இல்லைங்க எக்ஸாம் எழுதுறாங்க சீக்கிரம் அனுப்பணும். இதை பாரு, இந்த ஆஃப்ல எக்ஸாம்ல நான் அவுட் ஆஃப் 100 கெமிஸ்ட்ரியில நான் எவ்வளவு மார்க் எடுத்தேன் தெரியுமா? 9 மார்க் தான் எடுத்தேன். ஷாக் ஆயிட்டேன். பார்த்தீங்களா எவ்வளவு மார்க்கு? வெறும் 9 மார்க். உருப்படுவா நானு இல்ல. நான் எனக்கு வரவே வரன்னு நினைச்சேன். அவனுக்கு தெரியுமா, அங்கிள் 4 இயர்ஸா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல ஒரு வெல் நோன் ஒரு லேப்ல சென்னை சிட்டில நான் 4 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். இந்த எது நான் வராத நினைச்சனோ, நான் இதுல ரொம்ப கம்மியான மார்க் எடுத்தனோ, நான் லேப் டெக்னீஷியன். நான் ரத்தம் எடுப்பேன், அதை கெமிக்கல் போட்டு நான் என்ன பண்ணணும், டெஸ்ட் பண்ணி பேஷண்ட்ஸ்க்கு நான் ரிப்போர்ட் தரேன். எது நீ வராத நினைக்கிறியோ அதில் ஏசப்பா ஷைன் பண்ண வைப்பார். சின்ன வயசா இருக்கும்பொழுது நான் பாசத்துக்காக ஏங்கினேன். ஆனால் நிறைய பேர் பார்க்காத சோட்டா பீம் கிடையாது, அவங்க பார்க்குற பொம்மை படம் கிடையாது, அவங்க விளையாடுற கேம்ஸ் கிடையாது. ஆனால் எல்லாம் இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு விரும்பம் இருக்குது. அவன் லவ் பண்ண யாரும் இல்லை. நீ போய் சொல்லு, அவன் லவ் பண்ண யார் இருக்கிறா? ஜீசஸ் லவ்ஸ் யூ. லவ் பண்ண ஜீசஸ் இருக்கிறார். அதுதான் நான் எங்க போனாலும் இதான் சொல்லுவேன், வெக்கப்படாம சொல்லுவேன். என் சன்னே இப்போ சமூசன்னு படிக்கலாம். இப்போ அடிக்கடிக்கு சொல்லுவாங்க, டாடி நீங்க இது சொல்ல, நான் சொல்லிட்டு தான் இருப்பேன் லாஸ்ட் வரைக்கும்.
ஆனா ஞானிகளை வெட்கப்படுத்த ஏசப்பா யாரை தெரிந்து கொண்டாரா? பைத்தியம்னு தமிழ்ல இருக்கு சிஸ்டர். சிஸ்டர் பைபிள் தமிழ் பைபிள்ல பைத்தியம் இருக்கு. இங்கிலீஷ் பைபிள் என்ன தெரியுமா? he choose the fool. அப்படின்னா சரியான மொழி பேர் அப்படியே போயிட்டு என்ன பண்ணணும்? ஞானிகளை வெட்கப்படுத்த தேவன் முட்டாளை தெரிந்து கொண்டார். அது நான் தான். சூப்பரா மாத்திட்டார். என் லைஃப் சூப்பரா மாத்திட்டார். இன்னைக்கு எங்க அப்பா அம்மா கொஞ்சிறாங்க. என் பையன் பாஸ்டர், சில பாஸ்டர் நிறைய இடத்துக்கு போயிட்டு ஊழியம் பண்றான், நிறைய பெருமையா பேசுறாங்க. அன்னைக்கு என்ன லவ் பண்ண என் பேரண்ட்ஸ் இல்லை. ஏசப்பாவுடைய அன்பு தான் எவர் லாஸ்டிங் லவ். அதை போய் அன்பு தான். அவர் அவ்வளவு அன்பு வச்சதுனாலதான் உங்களுக்கு தெரியுமா, நான் சொல்லவா, ஏசப்பா தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் பூமிக்கு அனுப்புறாரு. அவர் அனுப்புனார். ஃபர்ஸ்ட் யார் அனுப்புனார் தெரியுமா? பிரீஸ்ட்லாம் அனுப்புனாரு, ப்ராஃபிட்லாம் அனுப்புனாரு. ப்ராஃபிட் தீர்க்கதரிசிங்களா எல்லாரும் அனுப்பி பார்த்தாரு. அவருடைய திட்டம் நிறைவேறல. கடைசியா ஒண்ணு பண்ணாரு. நான் யார் அனுப்ப போறேன்? என் மகனையே அனுப்புறேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் பூமிக்கு கிஃப்டா கொடுத்தாருமா. கிஃப்ட்டுக்காக அந்த அக்கா எழுதாங்கல்ல, சொல்லி முடியாத கிஃப்ட் ஏசப்பா தான். ஏசப்பாவுடைய அன்பை பத்தி இன்னும் சில விஷயம் நம்ம பார்க்க போறோம். நீ பேச விட்டீங்கன்னு வச்சுக்க, பேசிட்டே போவேன். ஆஃப்லி ப்ரிப்பேர் ஆக முடியாது. போயிட்டு ஒன்று மட்டும் சொல்றேன், ஜீசஸ் லவ்ஸ் யூ. என்ன சொல்லுங்க? இஸ் லவ்ஸ் எவர்லாஸ்டிங். சொல்லுங்க. அவருடைய அன்புக்கு என்ன இல்லை? அழிவே இல்லை. அநாதி அன்பினாலே, அநாத இல்ல, அநாதினா முடிவில்லாத அன்பினால ஏசப்பனை நேசிக்கிறான். உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு போறேன். ஏசப்பனை அவ்வளவு நேசிக்கிறாருமா, அவ்வளவு நேசிக்கிறார். அவர் ஒரே பிறகு ஈவாக கொடுத்தார். அது பெரிய கிஃப்ட். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு சோத்திரம். சரியா? சரி, இப்ப நம்ம முக்கியமான விஷயம் பார்த்துலாமா? நீங்க நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு போறேன். நீங்க பாருங்களா? இது பண்ண மட்டும் நான் அதுக்குள்ள வந்துடுறேன். நீங்க பாட போறீங்க. ஒரே ஒரு லாஸ்ட் சின்ன ஸ்கிட் தான் பார்க்க போறோம். இயேசு நேசிக்கிறார். பாருங்க எல்லாரும் சேர்ந்து சத்தமா. இயேசு நேசிக்கிறார். நீ யாராக இருந்தாலும் உன்னை இயேசு நேசிக்கிறார். நீ யாராக இருந்தாலும் உன்னை இயேசு நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறார். நீ யாராக இருந்தாலும் உன்னை இயேசு நேசிக்கிறார். நீ யாராக இருந்தாலும் உன்னை இயேசு நேசிக்கிறார். ஒரு உயரமான மலையில ஒரு 3 மரங்கள் இருந்துச்சாம். அந்த 3 மரங்களும் தன்னை குறித்து ட்ரீம் பண்ணிச்சான். தன்னை குறித்து ரொம்ப கனவு கண்டுகிட்டு அது மரங்கள் ரொம்ப அழகா வளர்ந்துகிட்டே இருந்த நாட்கள்ல மரங்கள் ஒன்னோடு ஒண்ணு தன்னை குறித்து மேன்மையா பேசிக்கிறது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த மரம் மேல இருந்த அந்த 3 மரங்கள்
என்னதான் பேசுதுன்னு கொஞ்சம் பாருங்களேன். முதல் முறம் தன்னோட கனவுல சொல்ற வார்த்தையை கொஞ்சம் கேளுங்களேன். எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்கு. என்னன்னு தெரியுமா? நான் தங்கம், வெள்ளி, பொண்ணு, அதான் கோல்டு, சில்வரு, பிளாட்டினோ, டைமண்ட் அதெல்லாம் வைக்கிற ஒரு ட்ரெஷர் பாக்ஸா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் ராஜாவுடைய அரண்மனையில ஒரு பொக்கிஷ பாக்ஸா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன் தெரியுமா? நான் ராஜா அரண்மனையில பொக்கிஷ பாக்ஸா இருக்கிறது எவ்வளவு ஒரு பெருமை. நான் தான் இந்த மலையிலே ரொம்ப ஸ்ட்ராங்கான மரம். எனக்கு ஒரு ஆசை இருக்கு. என்னன்னு கேக்குறீங்களா? இந்த மலையில இருக்க ஆறு அருவிலாம் இருக்குல்ல, இந்த தண்ணிலாம் எங்க போய் சேருது? கடல்ல தான் போய் சேருது. அந்த கடலுக்கு நான் ஒரு பெரிய ஷிப்பான்னு நான் நினைக்கிறேன். அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஷிப்பு. எப்பேற்பட்ட ஷிப்புன்னு பாத்தீங்கன்னா, அந்த ராஜா, மந்திரி இவங்களெல்லாம் எழுதி போற நான் ஒரு பெரிய ஷிப்பா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்கு. அது என்னன்னு பாக்குறீங்களா? நான் உயரமா வளரணும்ன்றதுதான் என்னோட பெரிய ஆசை. எல்லா மக்களும் என்ன அண்ணாந்து பார்க்கணும். அதுதான் எனக்கு ஒரு பெரிய ஆசையா இருக்கு. ஏன் தெரியுமா பில்டிங்ல ஹைட்டா கட்டுறாங்க? ஏன்னா அதோட அழகு எல்லாரும் பார்க்கணுன்றதுக்காக தான். ஸ்போர்ட்ஸ்ல கூட எல்லாரும் ஹைட் அண்ட் வெயிட் தான் சூஸ் பண்றாங்க. அப்போ ஹைட்டா இருக்கிறது எவ்வளவு பெரிய பெருமை. இப்படியா இந்த 3 மரங்களும் தன்னுடைய ஆசைகளை சொல்லிக்கொண்டு இந்த வேலையில தான் நாட்கள் ஓடிச்சு, வருஷங்கள் உருண்டு ஓடிச்சு. அவைகள் நினைத்தபடியே மரம் ரொம்ப அழகா வந்துச்சு. 2வது மரமா நல்ல குண்டா, நல்ல ஸ்ட்ராங்கா அது வளர்ந்துச்சு. இன்னொரு மரமா நல்ல உயரமா வளர்ந்துச்சு. இந்த நேரம் பார்த்துதான் நம்ம ஆளு வந்தாரு. யாரு தெரியுமா? அதுதான் நம்ம விறகு வெட்டி. அவரு மலை மேல அது 3 மரங்களை பார்த்து இந்த மரம் ரொம்ப அழகா இருக்கு. இதை நம்ம வெட்டி கொண்டு போனா நம்ம எதிர்பார்க்கிற பொருள் நல்ல பணம் கிடைக்கும். அந்த தச்சன் கிட்ட கொடுத்தா அவன் நல்லா செஞ்சு கொடுப்பான், நமக்கும் நல்ல பணம் கிடைக்கும்னு அந்த மரத்தை பார்த்து அவர் வெட்ட ஆரம்பிச்சாரு. வெட்டின உடனே அந்த அழகான மரம் கீழே சாஞ்சிச்சு. பக்கத்துல இருந்த அந்த மரமா இதுவா நல்ல குண்டா இருக்குது, நல்ல நல்ல திடகாத்தமா இருக்குது, இதுவும் நல்ல ரேட்டுக்கு போகும், வெட்டு. ஐயோ இத பார்த்து 3வது மரம் ஐயோ என்ன விட்டாதீங்க, என்ன விட்டாதீங்க, நான் உயரமா வளரணும், நான் உயரமா வரணும். ஐயோ வெட்டிட்டாரே வெட்டிட்டாரே. இப்ப இந்த விறகு வெட்டி இந்த 3 மரங்களையும் அவன் கொண்டு போனான். அவன் நினைத்தபடியே அந்த 3 மரங்களையும் கொண்டு போய் தச்சனிடத்திலே அவன் அதை விட்டான். தச்சனும் அந்த 3 மரங்களை தான் விரும்பினபடி செய்தான். முதல் மரம் நினைத்தது, ஐயா 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 அட அட அட, இந்த தச்சன் என்ன ஒரு ட்ரெஷர் பாக்ஸா செய்ய போறாரு நினைச்சிட்டு இருக்கும் பொழுது அந்த தச்சன் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த தச்சன் மாட்டு தீவனம் போடுற ஒரு தொட்டியா மாத்திட்டாரு. அதுக்கா ஒரே கஷ்டமா போச்சு, ஒரே அழ.
ஒரே ஐயோ ஐயோ, இந்த வைக்கோலிய மேல போடுறாங்க. இந்த மாடு தீவனத்துக்கான இந்த தொட்டியை பயன்படுத்துறாங்க. நான் என்ன நினைச்சேன், நான் பெருமையா இருக்கணும்னு நினைச்சேன், நான் ட்ரெஷர் பாக்ஸா இருக்கணும்னு நினைச்சேன். என்ன போய் நாத்து அடிக்கிற சாணி மத்தியில வச்சிருக்காங்க. சீ 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 அப்படின்னு அந்த முதல் மரம் மாட்டு தொழுவத்துல ஒரு மாட்டு தீவனம் சாப்பிடுற தொட்டி யாருன்னு அழுதுருந்துச்சு. அந்த சமயத்துலதான் சத்திரத்துல இடமில்லை என்று சொல்லி ஒரு சம்பவம் நடக்கிறது. உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியா இயேசு இந்த பூமியில பிறந்தார். அவரை கிணத்துவதற்கு சத்திரத்துல இடம் இல்லை, சத்திரத்துல இடம் இல்லை. சத்திரத்துல இடம் இல்லாதனால அந்த சத்திரத்துக்கு முன்னணியில ஆடு மாடு கழுத குதிரை இருக்கிற இடத்துல அவரை அந்த மாட்டு தீவனம் போடுற அந்த தொட்டியில கிடத்துனாங்க. ஐயோ, அழுது இருந்த அந்த முதல் மரம் இப்ப சந்தோஷத்துல கண்ணீரோடு கடவுளுக்கு நன்றி சொல்லுது. ஐயோ ஐயோ, நான் ட்ரெஷர் பாக்ஸ் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இந்த பூமியே உண்டாக்கினவரு, இந்த தங்கம் இந்த வெள்ளி பொண்ணு அவருடையதுதான், எல்லாத்தையும் உண்டாக்கினவரு இந்த பூமியில பிறந்து முதல் தடவை ஏன் தொட்டில என்ன தான் வச்சிருக்காங்க. ஐயோ, இது எவ்வளவு பெரிய சந்தோஷம், பெரிய ட்ரெஷர். ஏன் நான் சுமக்கல? எனக்கு வந்த வாழ்வை பாத்தீங்களா? எனக்கு ஜோரா கை தட்ட மாட்டீங்களா? இப்படியே தச்சன் இந்த மரத்தை எடுத்தான், கடற்கரை ஓரத்தில் கொண்டு போனான். இரண்டாவது மரம் பார்த்துச்சு. ஓஹோ, இந்த தச்சன் என்ன ஒரு பெரிய ஜைஜாண்டிக் ஷிப்பான்னு உருவாக்குவாரு, திடகாத்தமான ஒரு கப்பலான்னு உருவாக்குவாரு. என்ன ராஜா சுமக்க பெரிய பெரிய ஜமீன்தாருங்க பெரிய பெரிய பணக்காரங்க சுமக்கிற ஒரு பெரிய கப்பலா, ஸ்ட்ராங்கான கப்பலா, எதிர்த்து போற இந்த அலையில எதிர்த்து போகிற ஒரு ஸ்ட்ராங்கான கப்பலை உருவாக்குறாரு அப்படின்னு நினைச்சிருக்கும் பொழுது அந்த தச்சை எடுத்து ஒரு சாதாரணமான ஒரு போட்டா அவர் செஞ்சிட்டார். அது சரி பார்க்கிறார். அந்த மரமா ஐயோ ஐயோ, இந்த தச்சன் என்ன இப்படியா செய்யணும், என்ன போய் ஒரு சாதாரண மீன் பிடிக்கிற ஒரு படகா செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு வருத்தப்பட்டு அழுது இருந்துச்சு. உங்களுக்கு தெரியுமா, பாலகனா பிறந்தவர் ஊழியத்தின் பாதையில் இருக்கும் பொழுது அவர் ஒரு படகுல ஏறி அக்கறைக்கு போறாரு தன் சீஷர்களோடு கூட. அழகாய் போயிட்டு இருக்கிற படகு, அழகாய் போயிட்டு படகுல இயேசு நித்திரை பண்ணுகிறாரு. சீஷர் எல்லாரும் எழுந்து ஐயரே ஐயோ எழுந்து, சீஷர் எல்லாரும் எழுந்து ஐயோ என்னை காப்பாத்துங்க, இயேசுவே எழுந்துருங்க, ஐயோ புயல் கத்தடிக்கிறது, எங்களை காப்பாத்துங்க, இயேசுவே இயேசுவே. இயேசு எழுந்தார். ஏன் பயப்படுகிறீர்கள்? இயேசு எழுந்து வானத்தையும் காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாயிரு ஒரு வார்த்தை சொன்னார். உடனே அமைதல் உண்டாயிற்று. இந்த படகா நான் ராஜாவை சுமக்கிற ஒரு பெரிய விலகாத்தமான கப்பலா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். நல்ல வேலை இந்த தச்ச என்ன ஒரு மீன் பிடிக்கிற படகா செஞ்சதுக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன் தெரியுமா, அவர்தான் ராஜாதி ராஜா, he is a creator, இவர்தான் உண்டாக்கினவர். இவருடைய வார்த்தைக்கு காத்து இந்த கடலை கீழ்ப்படியுது. ஐயோ ஐயோ, எனக்கு வந்த வாழ்வை பாத்தீங்களா அப்படின்னு சந்தோஷமா இருந்துச்சு.
எனக்கு ஒரு ஜோர கை தட்ட மாட்டீங்களா? இரண்டாவது மரம் அவ்வளவாய் தேவனை மகிமைப்படுத்தினது. மூன்றாவது மரத்தையோ அந்த தச்சன் 2 துண்டா போட்டு அது வெயிலிலும் மழையிலும் அது ஒதுக்குப்புறமாக இருந்தது, ஒன்னுக்கு உபயோகப்படாதமாக இருந்தது. அந்த தச்சன் ஒரு கொலை கருவியாக அதை செய்து விட்டான். ஐயோ, உலகத்தின் பாவத்தை சுமக்க இந்த சிலுவையை நான் சுமக்கிறேனே, இந்த சிலுவை, இந்த கொலைக்கருவி நினைத்தது இது சாபத்துக்குரிய ஒரு சிலுவையா இந்த தச்சன் செஞ்சிட்டானே. நான் ரொம்ப வருத்தப்பட்டேன், ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனா இந்த யூதருக்கு ராஜாவையே நான் சுமப்பேன் எனக்கு தெரியாம போச்சு. என்ன எல்லாரும் பார்க்கணும், நான் மலை உச்சியில எல்லாரும் என்ன பார்க்கணும், நான் உயர்ந்து இருக்கணும், நான் உயரமா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா உண்மையாவே நான் இந்த கொல்கத்தா மலையில உயரமான இடத்துல நான் ஒரு கொலைக்கருவியா இருந்தாலும் ராஜாதி ராஜா உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிறவரையே நான் சுமந்தேன். என்ன ஒரு ஆனந்தம் எனக்கு. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு பொண்ணுங்க பைத்தியம் போல இருக்குது. ஆனா எனக்கு வந்த வாழ்வு பாத்தீங்களா? யாரெல்லாம் சிலுவை பாக்குறாங்களோ, யாரெல்லாம் என்ன இயேசுவை பாக்குறாங்களோ அவங்க ரட்சிப்பு இருக்குது அப்படின்னு கண்ணீர் மல்க கோடா கோடி நன்றியை சொல்லிச்சு தேவனுக்கு. இந்த 3 மரங்களும் எனக்கு ஒரு ஜோர கை தட்ட மாட்டீங்களா? யாரெல்லாம் சிலுவை நோக்கி பார்க்கறாங்க ரட்சிப்பு இருக்குமா? இத பாரு, உனக்கு நிறைய ஆசைகள் இருக்கலாம், நிறைய ஆசைகள் உனக்கு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உனக்கு மேல அவரை உன்னை தாய்க்கு உருவாக்கு முன்னாடி நீ என்னவா ஆகணும்னு அவர் பிளான் வச்சிருக்காரு. தேவன் தம்முடைய ஒரே பேரான ஜீசஸ் குமாரன் மேல ஒரு பிளான் வச்சிருந்தாரு. என்ன பிளான் தெரியுமா? என்ன பிளான் தெரியுமா? என்ன பிளான்ப்பா? என்ன பிளான்? அவரின் பூமியில பிறக்கணும், அவர் நன்மை செய்கிறவராகவே பூமியில ஊழியம் ஃபினிஷ் பண்ணணும். அடுத்து அவர் பிளான், ஃபினிஷிங் பிளான் என்னது சொல்லுங்க எல்லாரும்? ஃபினிஷிங் பிளான் என்னது? எல்லாரும் எதுக்காக நான் பிறக்கிறோம்? பிரசவம். அங்கிள் அடிக்கடி சொல்லுவேன், நான் போற டெத்து வீட்டுக்குலாம் போனேன்னா பிரசவம் சொல்லுவேன். பிரசவம் தமிழ் யாரும் நல்லா படிப்பீங்க? பிரித்து எழுதுக. பிரித்து எழுதுங்க சொல்லுங்க பார்க்கலாம். பிறப்பு கூட்டல் சவம். பிறக்கும் பொழுது என்ன நிச்சயம்ப்பா? சாவு நிச்சயம். ஏசப்பா நம்ம எல்லாரும் வாழ்றதுக்காக இந்த பூமியில் பிறந்திருக்கிறோம்ல, நம்ம எல்லாம் ஒரு பிளான் வச்சிருக்கோம்ல. ஆனா ஏசப்பா எதுக்காக பிறந்தாரா? எதுக்காக பிறந்தாரா? சிலுவையிலே மரிப்பதற்காக. இந்த ஏசப்பா நேசிக்கிறாருமா. இந்த மரம் ஒண்ணு நேரம் நினைச்சது இல்ல, அந்த ஒரு மரம் நேரம் நினைச்சது இல்ல, ஒரு பிளான் வச்சிருந்தது இல்ல. ஆனா ஏசப்பா அவங்களுக்கு ஒரு வேற பிளானுக்கு வச்சிருக்காரு. நான் கூட நினைச்சேன் சின்ன வயசுல, நான் ஏன் தான் பிறந்தனோ, நான் செத்து போயிட்டு இருக்கலாம், ஒரு மக்கா இருக்கிறேன், நான் வேஸ்ட்னு எல்லாரும் சொல்றாங்க, நான் செத்து போயிடலாம் நினைச்சேன். 2-3 தடவை நினைச்சிருக்கிறேன் நான். ஆனா ஏசப்பாக்கு நான் தேங்க்யூ சொல்லணும், நான் சாவு கொடுக்கல, சாவு விடல. எல்லாருடைய அன்பு மாறிச்சுமா, ஆனா ஏசப்போட அன்பு மாறவே இல்லை. ஏசப்போ நேசிக்கிறார். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, அல்வாரி காட்சியை அந்த பின்னும் நேசியாமல் இருப்பாயா.
ஒருத்தர் கேட்டாரு தெரியுமா, பீட்டர் ஒரு அங்கிள் இந்த பைபிள்ல, அவர்கிட்ட கேட்டாரு, யூ லவ் மீ சன் ஆஃப் சைமன், சீமோனின் யோனாவின் குமாரனாகிய ஜோனா, சன் ஆஃப் ஜோனா, பீட்டர், சைமன், டு யூ லவ் மீ? யோனாவின் குமாரனாகிய சீமோனே, டு யூ லவ் மீ? ஏசப்பா 3 டைம் கேட்கும்பொழுது அவருக்கு 3வது வாட்டி தலை கீழே தொங்க போட்டாரு. ஏசப்பா உங்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லாத்தையும் அறிவி சொல்லு, தன்னை சரண்டர் பண்ணாரு. என்ன பண்ணாரு அவரு? சரண்டர். டேய் கை தூக்குடா. இது போலீஸ் நீங்க படத்துல பார்த்துருக்கீங்க, என்ன பண்ணுவாங்க? ஹேண்ட்ஸ் அப். என்னது என்ன அர்த்தம்? ஐ சரண்டர். ஏசப்பா நீங்க சரண்டர் பண்ணுவீங்களா? தேவன் தன்னுடைய ஒரே பிரான குமாரனை நமக்காக ஈவான் சிலுவையில் கொடுத்தாங்க. ஏசப்பா எப்படி அவர் மேல ஒரு பிளான் வச்சிருந்தாரோ, அதே தேவன் இந்த மரத்துக்கு எல்லாம் என்ன ஒரு பிளான் வச்சிருந்தாரோ, இந்த மரத்துக்கு ஒரு பிளான் வச்சிருக்காரு. உனக்கு ஒரு பிளான் வச்சிருக்க மாட்டாரா? உனக்கு ஒரு பிளான் வச்சிருக்க மாட்டாரா? ஏசப்பா உங்களுக்கு ஒரு பிளான் வச்சிருக்காரு. அந்த பிளான் என்ன தெரியுமா? அவருடைய பிளான் என்ன தெரியுமா? நீ அவருடைய பிள்ளையா மாறணும். எல்லாம் உனக்கு முழங்க பண்ணலாமா? ப்ளீஸ் kneel down, straight. நேர்முழங்க நம்ம எல்லாரும் இருக்கலாம், நம்ம எல்லாரும் நேர்முழங்கல இருக்கலாம். நான் திரும்பவும் சொல்லுவேன், தம்பி தங்கச்சி, நிறைய தடவை நீங்க சண்டை கிளாஸ் வரது தெரியும். ஆனா நீங்க ஒரு விஷயம் கத்துக்கிட்ட, நீ உன்னோட ஓன் வேல ஓடாத, உன்னோட சொந்த வழியில நீ போகாத, ஓடாத. ஜான் 14:6 சொல்லுது, ஐ எம் தி வே. நானே உனக்கு என்னவா இருக்கிறேன்? வழி. நான் தான் உனக்கு ட்ரூத், நான் தான் உனக்கு சத்தியம், நான் தான் உனக்கு லைஃப், நான் தான் உனக்கு ஜீவன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கேன். என்ன இல்லாம உனக்கு வேற வழியே இல்லை. ஏசப்பன் ஒரு வழி வச்சிருக்காரு. அந்த வழிக்கு பேர் என்ன தெரியுமா? தி வே ஆஃப் கிராஸ், சிலுவையின் வழி. இந்த வழியில நீ வருவியா? நீ எப்படி வேணா போலாம், அது உன் சொந்த வழி. அது பிசாசுடைய வழி, உன்னுடைய ஃப்ளஷுடைய வழி. நீ எப்படி வேணா வாழலாம், போலாம். ஆனா சால்வேஷன் ஃப்ரீப்பா. ஆனா இயேசுவை பின்பற்றி வருகிறது தான் டிசைபிள்ஷிப். இந்த இயேசுவை நீ பின்பற்றி வருவியா? நான் எல்லா சூழ்நிலையிலும் ஒரு அங்கிள் நாகாலாந்து அந்த ஏரியாவில், முசோரம் நாகாலாந்துலாம் இருக்குல்ல, அசாம், அங்க ஒரு அங்கிள் அவங்க ஒய்ஃபை சாகடிச்சிட்டாங்க, அவங்க 2 குழந்தைங்க சாவடிச்சிட்டாங்க. அவர் சாகடிக்க போறாங்க. சொல்றாரு, டேய் நான் உன்னை சாகடிக்க போறேன், நீ இந்த கிராஸ்ல மரிச்ச இயேசுவை நீ பிலீவ் பண்ணாத, நீ நான் உயிரோட விட்டுறேன்னு சொன்னாங்க. அப்ப சொன்னாரு, the cross before me, the world behind me, the cross before me, the world behind me, the cross before me, the world behind me, no turning back, no turning back. எல்லாரும் நேரம் பண்ணல, கண்ணை மூடி ப்ளீஸ். சின்ன பிள்ளைங்க, ரொம்ப சின்ன பிள்ளைங்க விளையாடுவாங்க, கண்டுக்காத. கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க நீ கண்ணை முடிக்க, நேரம் முழங்க, கண்ணை முடிக்க. இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். சிலுவையின் முன்னே, சிலுவையின் முன்னே, உலகமின் பின்னே. உண்மையா சொல்லுங்க, சிலுவையின் முன்னே, உலகமின் பின்னே, சிலுவையின் முன்னே, உலகமின் பின்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். தம்பி தங்கச்சி, உண்மையான கிறிஸ்துவ என்ன தெரியுமா? ஏசப்பா உனக்கா சிலுவையில் மறைச்சிருந்தாப்பா. அவர் பிறந்த நோக்கத்தை எங்க ஃபினிஷ் பண்ண தெரியுமா? அவர் எங்க ஃபினிஷ் பண்ணாரு? தேவன் எங்க ஃபினிஷ் பண்ணாரு? அத சிலுவை பற்றி உபதேசம் கெட்டு போறாங்களா, அவங்களுக்கு அது பைத்தியம் போல இருக்குதுமா. ஆனா ரட்சிக்கும் வழியில் வர உனக்கு அது ஏசப்பா தேவ பலனா தராரு.
தேசப்படி உள்ளத்துல ஏத்துக்கியா? க்ளோஸ் யுவர் ஐஸ். தேசப்பொண்ணுக்காக சிலர் ரத்தம் சுத்துறாங்க. மேபி இந்த நாள் உங்களுக்கு ஒரு கடைசி நாளாக கூட இருக்கலாம். நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது. தேசப்பா சொல்றாரு, ஐ லவ் யூ, நான் உன்னை நேசிக்கிறேன். அவர் பிறந்த நோக்க சிலுவையில் மறுத்து மாத்திரம் இல்லை, அடக்க பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு இருந்தாரு. மேகத்து மேல வானத்துக்கு போயிருக்கிறார், பல்லவத்துக்கு போயிருக்கிறாரு. கிறிஸ்துமஸ் என்ன முடிவு தெரியுமா? ஏசப்பாவுடைய வருகையோட முடியுது. அவர் எப்படி போனாரோ ஏசப்பா கோயிங் டு கம் செகண்ட் டைம். எல்லாரும் ஃபர்ஸ்ட் பர்த்டே சொல்றாங்க. ஏசப்பா பிறந்த ஃபர்ஸ்ட் பர்த்டே குழந்தை பாலகனை 6 ஆறு சொல்றாங்க. நல்லது சொல்றது. அதோடு கூட ஏசப்பா 2ஆம் வருகை சொல்லணும். ஏசப்பா சீக்கிரமா வர போறாங்க, ஆயத்தப்படி ஏசப்பா சொல்றாங்க. நீ ஏசப்பாவை நீ சந்திக்கணும்னா பாவத்தோடு இருந்தா நீ சந்திக்க முடியாதுப்பா. ஹோலி ஹோலி ஹோலி. உன்னிடத்துல ஏசப்பா பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறாரு. தம்பி தங்கச்சி, ஏசப்பாக்காக சிலுவையை சுமக்கணும். டிசைபிள், உண்மையான டிசைபிள் சொந்த வழியில போக மாட்டான். ஏசப்பா வச்சிருக்கிற அந்த சிலுவை வழியில தான் வருவான். யங் பாய்ஸ் கேர்ள்ஸ், ஏசப்பா சிலுவை வழிக்கு நீ வா. தம்பி தங்கச்சி, ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவம் நீக்கி நம்மை. நீ நம்புறியா? மக்கள் உண்மையாவே வரத்துக்கு ஏசப்பா போலவே ஏசப்பாவோட பிளான் செய்யணும்னு ஆசையா இருக்குது. இந்த ஏசப்பனுக்கு வேணும், அவனை உள்ளத்துல கூப்பிடணும்னு ஆசையா இருக்குதுன்னு நினைக்கிற தம்பி தங்கச்சி கண்டுபிடிக்க ப்ளீஸ். யாருக்கு ஆசைப்படுறியோ, யாருக்கு விரும்புறியோ, நீங்க மாத்திரம் வலது கை தூக்கி காட்டுங்க. அந்த தரப்பு கூட கண்டுபிடிக்க பார்க்க வேண்டாம். ரொம்ப சந்தோஷப்பட்ட தங்கச்சி போது all for young boys who are coming regularly to church, boys and girls. వాళ్ళకి தங்கை நீ பார்க்குற சண்டே கிளாஸும் கிடையாது, தெப்ப ஷோ கிடையாது, எதுவும் தெரியும். நான் இன்னைக்கு ஒரு விஷயம் நீ கற்றுக்கிட்டேன். நீ உன்னோட சொந்த வழியில் ஓடிட்டே இருக்கிற ஏசப்பா உனக்கு ஒரு வழி வச்சிருக்கிறாரு. உன் சொந்த விருப்பத்தை நீ செய்ய முடியாது. சிலுவை தூக்குறவங்க உன் சொந்த விருப்பத்தை என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. தெரியுமா? Are you ready to bear the cross? Are you ready to follow Jesus Christ? ஏற்கனவே சர்ச்சுக்கு தங்கச்சி வந்து கேட்குறேன், திரும்ப இருப்பியா? போதும்பா, புதுசு எப்படி போகுது, உன் சொந்த வழி நீ ஓடுது போதும். ஏசப்பா வச்சுக்க வழியே அது உனக்கு பிளஸிங் இருக்குது. அது கடினமான பாதை தான், அது உனக்கு ஆசீர்வாதம் இருக்குது. நிறைய சின்ன தங்கச்சி, குட்டி தம்பிங்களாம் நீ கேட்டு தங்கச்சிலாம் நீங்கள் அடுத்து சொல்ல ஜபத்தை சொல்லுவீங்களா? இல்லை ஏசப்பா, நீங்கள் விரும்பின ஜபத்தை சொல்ல கட்டாயம் கிடையாது. உண்மையாகவே உன் பாட்டில் ஏசப்பா நீ பேசணும் அப்படியே என் பெயர் சொல்லலாம். அப்படியே ஏசப்பா இந்த மாலை வேலைக்காக தேங்க்யூ. உண்மையான கிறிஸ்துமஸை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏசப்பா எனக்கு பிறந்த நோக்கம் எங்களுக்காக சிலுவையிலே ரத்த சுத்தி மறித்து உயிரோடு எழுந்ததுதான். ஏசப்பா உங்க பெயரை இயேசு நாமத்தின் மேல நான் நம்பிக்கை வைக்கிறேன், விசுவாசம் வைக்கிறேன். ஏசப்பா நான் ஒரு பாவின்னு அறிக்கை செய்கிறேன். 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கும்னு நான் நம்பிக்கிறேன். நான் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறேன். ஏசப்பா என்னையும் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுங்க. நீ திரும்ப வர போறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பேபியா பிறந்தீங்க. செகண்ட் டைம் கிங் ஆஃப் வர போறீங்க. ராஜாதி ராஜாவா வர போறீங்க.